நீ மட்டும் என்ன டிஃப்ரெண்ட்டாவா செய்கிற எல்லாம் செய்கிறது தான் அப்படின்லாம் வந்து கேட்காதீங்க. சிம்பிளாக ஒரு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். ஸ்க்ரீனில் காட்டியிருக்க மசாலாவை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்ததும் 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா நீளமாக கட் பண்ணி அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதும் கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு பிரியாணி மசாலா 1 டீஸ்பூனும் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா சேர்த்ததும் 1 கப் அளவுக்கு 2 கப் தண்ணி வச்சுக்கோங்க. நான் 2 கப் அரிசி எடுத்தனால 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வீட்டில் நம்ம நார்மலாக செய்கிற அரிசியை தான் சேர்த்துருக்கேன். நல்லா ஊற வச்சு சேர்த்ததுக்கப்புறம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு லிட்டை போட்டு மூடி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் நல்ல உதிரியான ரைஸ் இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.